டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்ங்கிறது இப்போ எவ்வளவோ காமன் ஆகிடுச்சு. நம்ம நாடு அதை அங்கீகரிச்சது மட்டும் இல்லாம அதுல பயங்கரமான புரட்சியே பண்ணிருக்கு. யூபிஐ உலகத்திலேயே ரொம்ப அட்வான்ஸ் ரியல் டைம் பேமெண்ட் சிஸ்டம். எந்த நாள்லையும் எந்த நேரத்திலையும் 5 செகண்ட்ல பண பரிமாற்றம் பண்ண முடியும். பேங்க்குக்கும் ஆப்புக்கும் நடுவுல எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம போன்பே, ஜிபே, பேடிஎம்னு இப்படி எல்லாம் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகியிருக்கு. உலகத்துல மற்ற இடத்துலலாம் பேமெண்ட்ஸ்க்கு பெர்சன்டேஜ் ஃபீஸ்னு ஒன்று இருக்கிறப்போ இந்தியாவில் மட்டும் பொதுமக்களுக்கும் சிறு தொழில் செய்யறவங்களுக்கும் பேமெண்ட்ஸ் இலவசமாகவே இருக்கு. இது எவ்வளவு ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இல்ல? டீ கடையிலேருந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் வரைக்கும், மெட்ரோ சிட்டிலேருந்து குக்கிராமங்கள் வரைக்கும் யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்ததால எல்லாமே டிஜிட்டல் மயமாகி பொருளாதாரத்திலையும் எல்லாமே கணக்குல வந்துடுது. அதுலயும் நகர்ப்புற மக்களை விட கிராமப்புற இளைஞர்கள் இந்த டெக்னாலஜியை சீக்கிரமா அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ சிங்கப்பூர், பிரான்ஸ், யூஏஇன்னு நம்ம யூபிஐ டெக்னாலஜியோட ஒவ்வொரு நாடா இணைஞ்சிட்டே வரது பாக்குறப்போ நம்ம இந்தியா உலகத்துக்கே ஒரு முன்னோடியா இருக்குங்கிறது நிரூபணம் ஆகுது இல்ல? பா, வாட் a moment ஃபார் இந்தியன்ஸ். யூபிஐ இந்தியாவில் பிறந்த ஒரு அழகான டிஜிட்டல் குழந்தை.